ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபி. பொதுவாக டயட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டக்குன்னு ஒரு டிஷ் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணலாம். கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். முட்டை பணியாரம் எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ ஹெல்த்தியான முட்டை பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம 3 முட்டையை வந்து ஒரு பவுலில் உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் கரு வெள்ளைக்கரு ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். 15 பணியாரம் வரைக்கும் வரும் மீடியம் சைஸ் பணியார கல்லாக இருந்தால். ஸோ 3 முட்டை உடச்சி எடுத்தாச்சு. நம்ம இதில் வேற எந்த மாவும் சேர்க்க போகிறதில்ல. பொதுவாக முட்டை பணியாரம்னு பார்த்தீங்கன்னா அந்த பணியார பேட்டர்லேயே முட்டையை ஊற்றி செய்வாங்க. பட் இது முழுக்க எக் தான். 100% பேலிட் டயட் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அடிச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக நுரைச்சி வர மாதிரி. அப்போதான் உங்களுக்கு மஞ்சக்கரும் வெள்ளைக்கரும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ இது கூட வந்துட்டு நம்ம காரத்துக்கு தேவையான மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஏன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த க்ரீன் சில்லி வாயில் பட்டா பிடிக்காது. ஸோ குழந்தைங்களுக்கும் விரும்ப மாட்டாங்கன்றதுனால பெப்பர் சேர்த்துருக்கோம். கூடவே சால்ட்டும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நுர வர வரைக்கும் அடிச்சுக்கலாம். நீங்கள் மிளகு குறைச்சிட்டு கூட நீங்கள் பெப்பர் க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா நுர வர வரைக்கும் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு நுரைச்சி வந்திருக்கு. இது கூட நம்ம வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன். அது கூடவே துருவின கேரட். ஸோ இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். கேப்சிகம், நல்லா பொடியாக நறுக்கின கேப்சிகம். ஸோ மீடியம் சைஸாக நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு கேரட்டு ஒரு கேப்சிகம் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அகைன் நல்லா நுரைச்சி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா நுரைச்சிட்டு வரும். ஸோ இப்போ பேட்டர் வந்து ரெடி. இனி வந்து இதை நம்ம பணியார சட்டியில் ஊற்றி சூப்பராக ஒரு பணியாரத்தை சுட்டு எடுக்கலாம். ஸோ பணியாரக்கல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான்ஸ்டிக்காக இருந்தால் பிரச்சனை இல்லை. மற்ற பணியாரக்கல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். இல்லைனா வந்துட்டு முட்டை வந்து உங்களுக்கு அவுட்டர் லேயர் சீக்கிரம் குக் ஆயிரும், உள்ளே குக் ஆகாது. அப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ண வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு உள்ள நல்ல பிளாக்காக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஒவ்வொரு குழியிலையும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கல் வந்து ஆல்ரெடி சூடாகிருச்சு. அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலராக வந்திருக்கும். நம்ம கல் வந்து சூடு கம்மியாக வச்சுருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப டார்க்காக கலர் வராது. ஸோ உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் முட்டை குக் ஆகிறதுக்கு. இப்போது 2 பக்கமும் எல்லாம் திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்துட்டு இந்த முட்டை பணியாரத்தை ரெடி பண்ணிடலாம். இப்போது பணியாரம் வந்து திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சுன்னா உங்களுக்கு சிம்பிளான ஒரு முட்டை பணியாரம் ரெடி. இப்போ நம்ம அதை வந்து எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ரொம்பவே வந்துட்டு ஈஸியான ஒரு பேலியோ டயட் ரெசிபின்னு சொல்லலாம். கிட்ஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட வந்துட்டு நீங்கள் டொமேட்டோ கெச்சப்போ இல்லைனா வந்து ஒரு திக் கிரேவியோ சர்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு காலியாகும்னே சொல்ல முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.